சொல்லுங்கள். அதாவது எதனால் நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு 5000லேருந்து 6000 ரூபாய் வரையும் வந்தது. அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து சோலார் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இது பண்ணோம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து 30 வருஷம் இதோட லைஃப்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா, கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் மட்டும் தான் கேபிள்ஸ், பேனல்ஸ், இன்வெர்டர் எல்லாமே பிராண்டடாக போட்டால் தான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வரும், கம்ப்ளீட் பண்ணும். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரத்னவேல் இருக்கார். அவர் அவங்க கம்பெனியை பற்றியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸுக்கு பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஹலோ, என் பேர் ரத்னவேல். நான் ஈகோசேவ் எனர்ஜி சொல்யூஷன்ற கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரும்பாக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனிக்கும் கோயம்பேட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்க அரும்பாக்கத்தில் தான் இருக்குது. எம்எம்டி மெட்ரோ பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கன்னாக்கா ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்க வடகரன்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.7 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கிறதோட கெப்பாசிட்டி. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லோடே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம அடிஷனலாக ஒரு 1 கிலோவாட் லோடு இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு 2.72 அதாவது நம்ம 2.7 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேபில் 3.6 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏன் வந்து 2.7 போட்டீங்க பேனல்? ஏன் நீங்கள் 3 கிலோவாட்டுக்கு அச்சீவ் பண்ண முடியாது அவங்களால? லோடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு பிலோவாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு அபோவ் பண்ணாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிரான்ஜெட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் தர மாட்டாங்க. நெட் மீட்டரிங் வந்து வைக்கிறதுல இஷ்யூ ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சப்சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும், இல்லை ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லோடு இருக்கோ அதுக்கு கீழே தான் பிலோவாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர முடியும். ஓகே, இதுக்கு எவ்வளோ ரூபாங்க சப்சிடிக்கு வாங்கி கொடுத்தாங்க? நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னாக்கா 72,600 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க அமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 கிலோவாட் அபோவ், அதாவது நீங்கள் 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரெக்டாக 78,000 வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லோடு 3 கிலோவாட் தான் இருந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 540 வந்து பைஃபேஷியல் ப்ரீமியர் எனர்ஜி பேனல் போட்டு இவங்களுக்கு 2.70 கிலோவாட் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ப்ரீஃபேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே லோடு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்ஸ் நார்மலாகவே லோடு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிருக்கும், அச்சீவ் பண்ண முடியும். சப்சிடி வந்து 78,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வாங்கி தர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றதை ஃபைனலாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எவ்வளோ சப்சிடி, அதாவது ஆஃப்டர் சப்சிடி வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ இன்ஹேண்ட் வருது, அதே மாதிரி இது ஒரு நாளைக்கு இந்த பிளான்ட் இப்போதைக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குன்றது கஸ்டமர் ரிவ்யூவாகவும் பார்ப்போம். கஸ்டமரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வேலையாக பிஸியாக இருக்காரு. அவர் முடிச்ச உடனே வந்துட்டு அவரும் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 2.7 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காலம் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த காலத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுவே 9.5 ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இந்த ஹைட்டு அவங்க கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எப்படி பண்ணிடுறோம்னா கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேருந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பாருங்கள், காலத்துலேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் வெல்டிங் பண்ணி அதில் வந்து போல்ட் நெட் போட்டு ஆங்கர் போல்ட் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 11.5 ஃபீட் ஹைட்டு மேலே இப்போ நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 9.9 ஃபீட் ஹைட் வரும். பேனல் ஆட் பண்ணுறது கூட ஸ்பேசஸ் இருக்குது. அது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லோடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சப்போஸ் இபி பில் ஜாஸ்தி வருது, இல்லை வந்து அடிஷ்னலாக ஏசி போடுறாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பேனசி போட்டு அவங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி வருது அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பேனல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபியூச்சரில் ஐடியா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போடுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகிறிஸ்டலைனில் பைஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 540 வாட் பைக்கு செல்ஸு டிசிஆர், அதாவது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் தான் பேனல் யூஸ் பண்ணணும். சப்சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் டொமஸ்டிக் கண்டென்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் யூஸ் பண்ணுற டிசிஆர் பேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். அதே பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி. ப்ரீமியர் எனர்ஜி ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் செல் மேனுஃபேக்சர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓனர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட எஃபிஷியன்சி நல்லா இருக்குது.
கஸ்டமர் வந்து ரிவ்யூ நிறைய கஸ்டமர் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தருது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதேமாதிரி மல்டி பிராண்டட் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே ப்ரீமியர் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரி கேட்குறவங்களுக்கு வாரி, அதே மாதிரி சாத்விக்கு, அதேமாதிரி லூமினாஸ், ரெனியூசிஸ், வேறு என்ன பிராண்ட் நீங்கள் பர்டிகுலராக என்ன நீங்கள் பிராண்ட் மென்ஷன் பண்ணி கேட்டாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பர்டிகுலர் ஒரு 4-5 பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராகவே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து டீக்ரேடேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி மட்டும் தான் அந்த டீக்ரேடேஷன் ரேட் என்ன சொல்கிறாங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பிளான்ட் போடும்போது அங்கே பக்கத்தில் வந்து நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைட்னிங் அரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதை பாருங்கள், மேலே பாருங்கள், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரை விட வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனலுக்கும் வந்து ஒரு எர்த்திங் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 mm காப்பரில் வந்து பாலிகேப் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் டிசி சோலார் கேபிள் தான் போட்டிருக்கோம். அதுவும் வந்து அது பர்டிகுலர் வந்து இஎன் கேபிள் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாருமே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிசியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாலிகேப் சோலார் கேபிள் தான் போடுவாங்க. நாங்கள் அதில் பாலிகேப் இஎன் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேபிளோட வந்து பார்த்திங்கன்னா 4 rupees ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது காஸ்ட் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து 30 வருஷம் இதோட லைஃப்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் மட்டும் தான் கேபிள்ஸ், பேனல்ஸ், இன்வெர்டர் எல்லாமே பிராண்டடாக போட்டால் தான் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் வரும், கம்ப்ளீட் பண்ணுவோம். அதில் குவாலிட்டி நாங்கள் வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் பட்டு இப்போ ஃபேட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வராமல் ஹார்ட்னஸ் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குன்றதுனால நம்ம வந்து பைப்பிங் மூலிமா எல்லா கேபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கோம். என் பேர் பிரபு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வடகரை, ரெடின்ஸ் 2 வடகரை. ஓகேங்களா, நான் வந்து வாட்டர் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்படி இது மூலிமா ரெஃபரன்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, இது நாலேஜ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, இது போன ஒரு ஐடியா எப்படி கிடைச்சது? இல்லை, இது ரொம்ப நாளாக வந்து நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு கரண்ட் பில் அதிகமாக வர்றதுனால நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அதை எடுத்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணேன். நான் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வர வச்சு டைரெக்டாக இது பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கரண்ட் பில் அதிகமானதுனால தான் நாங்கள் சோலாருக்கு இது பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் காஸ்ட்னு ஒன்று ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம்ல, அந்த ரேட்டை விட உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக நாங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணோமா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வேலை செஞ்சுட்ட பிறகு இது எக்ஸ்ட்ரா கொடுங்க, அது எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்கிறத தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே சொல்லலை. அந்த இதுக்குள்ளேயே எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்ததில் என்னென்ன பிராண்ட் ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதே ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கீங்க. நல்லாவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா ப்ராடக்ட் பண்ணுது. கரண்ட் பில்லுக்கு நம்மளுக்கு இதுவாகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றபடி உங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருந்தாலும் சரி, எங்கள் சைட்லேருந்து எப்படி, எங்கள் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு எப்படி? இல்லை, எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் நானும் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். நம்மளுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான். ஆனால் உங்களோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து நான் முழுக்க உங்களோட இதுக்குள்ளேயே விட்டுட்டேன். எங்களுக்கு அல்சல் எதுவுமே நீங்கள் கொடுக்கல. அதாவது இங்கே போய் பாருங்க, அங்கே போய் பாருங்கன்னு எதுவுமே சொல்லலை. அது வரையும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் இந்த சோலார் பேனல் வந்து போட்டதில் என்னென்னலாம் உங்களுக்கு பெனிஃபிட் வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதனால் சோலார் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். அதாவது எதனால் நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு 5000லேருந்து 6000 ரூபாய் வரையும் வந்தது. அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து சோலார் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இது பண்ணோம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, மணி நம்மளை சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல திட்டம். அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர கரண்ட் பில்லு எவ்வளோ ஏறும்ன்றதை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த சோலார் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு வரமாக நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 78,000 ரூபாய் வந்து மானியம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு 2,10,000 ரூபாய் கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 78,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு மானியம் கொடுத்துட்றாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது இவங்க வந்து சோலார் போடுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நம்மளை வந்து அங்கே போங்க, இங்கே போங்க, அலைய விடுறது, அந்த இதுவெல்லாம் எதுவுமே இல்லாமல்
இவங்களே எல்லாமே முயற்சி எடுத்து அந்த சோலார் செட் பண்ணுறதுலேருந்து அந்த இபி ஆஃபீஸில் போய் பார்க்குறதுலேருந்து இந்த மானியம் நம்மளுக்கு வந்து சேர்ற வரையும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 5 வருஷத்துக்கு அவங்க ஃபுல் வாரண்ட்டி வந்து அவங்க வந்து செக் பண்ணி எல்லாமே வந்து பக்காவாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னோட ஒரு கோரிக்கை. பாலிகேபோட இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா 3.6 கிலோவாட் இன்வெர்டர் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிசிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நெட் மீட்டர் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இவங்க சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இபி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் இருக்கவங்க 3 ஃபேஸ் மீட்டர் வைப்பாங்க. யூனிட் டைரக்ஷனல் அண்ட் பை டைரக்ஷனல் 2 விதமாக மீட்டர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2.7 கிலோவாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரத்னவேல் வந்து இதோட எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, இது எதனால் வந்து இந்த ப்ரைஸு இதோட கம்மியாகவும் பண்ணலாமா அப்படின்றது கேட்போம். சார் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,76,000 ரூபா இருக்குது. இதில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே இதிலே எல்லாமே கவர் ஆகிடும். இதில் வந்து இவருக்கு சப்சிடியாக வந்து பார்த்தீங்கன்னா 72,600 ரூபா கிடைச்சிருக்கு. இப்போ 72,600 ரூபா போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 1,13,000 ரூபா தான் இவரோட மொத்த காஸ்ட்டே. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நெட் மீட்டரிங் காஸ்ட் இன்க்ளூடட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கொயர் டீ போட்டு இது இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இது சீப்பர்லிங் பண்ணனாக்கா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees கம்மியாகவே நம்மளால் வந்து பண்ணி தர முடியும். ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் அது கேட்குறவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு 5,000 கம்மியாகவும் நாங்கள் பண்ணித்தரோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கம்மியாக இது வரலையும் எந்த சோலார் இன்ஸ்டாலர்கிட்டையும் நான் ப்ரைஸை கேள்விப்பட்டதே இல்லை. அதே மாதிரி நீங்கள் நான் டிசிஆர் போட்டிங்கன்னா என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் பண்ணுறீங்க சார்? பார்த்தீங்கன்னா நம்ம நான் டிசிஆரும் பண்ணிட்டு இருக்கோம். நான் டிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்ஸ் 5 கிலோவாட்ஸ்க்கு அபோ 6 கிலோவாட்ஸ்க்கு அபோலாம் நீங்கள் போதுனாக்கா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாகவே இன்னும் கிலோ வாட் வைஸ் 50,000க்கு இன்னும் கம்மியாகவே நம்ம பண்ணி தரோம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க? வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆனால் நம்ம வந்து ப்ராஃபிட் அதிகமாக வச்சுக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பெனிஃபிட் ஆகணும்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு கிலோவாட் வந்து 60,000 ரூபா வந்து போட்டு தான் வந்து ஒரு சப்சிடி ஒர்க் அவுட் பண்ணி கொட்டேஷன் ஷேர் பண்ணுவாங்க. இவர் சொல்கிறது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபா தான் ஒரு கிலோவாட்டுக்கு ஆன் கிரிட். சரிங்க, ஆன் கிரிட்டுக்கும் ஆஃப் கிரிட்டுக்கு வந்து எதுங்க பெஸ்ட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் நான் எது சொல்லுவேன்னாக்கா நான் வந்து ஆன் கிரிட் தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இது ஃப்ரீ ஆஃப் மெயின்டெனன்ஸு, அதேமாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த சைட்டோட வாரண்டி டீட்டெயில்ஸ். இது சைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 இயர்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் வந்து இன்வெர்டர் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேபிள் வந்து 7 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீமியர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து ப்ரொடக்ஷன் வாரண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு சோலார் நீட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிஸ்டர் ரத்னவேலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொட்டேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஃப்ரீ சைட் விசிட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சென்னை ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட் தான். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.